ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது குழந்தைங்களுக்கான உணவு ராகி கஞ்சி. குழந்தைங்க 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை உணவாக எடுத்துக்கும். அதுக்கு மேலே 6 மாதத்துக்கு பிறகு வீட்டில் செய்கிற உணவை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். அந்த உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற லெவலில் இருக்கணும். அந்த மாதிரி உணவாக தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது ராகி. 6 மாதத்துக்கு மேலே தான் குழந்தை உட்கார நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான கால்சியம் அயன் நிரம்பிய உணவான ராகி கஞ்சியை எப்படி ஹெல்த்தியாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1/2 கப்பு ராகி எடுத்திருக்கேன். இது குழந்தைக்கு 2 வேளைக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ராகியை நான் நல்லா 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சமயம் வாஷ் பண்ணால் மட்டும் போதாது, நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ராகியில் வந்து கல் தூசெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த தண்ணி தான் நம்ம வந்து பால் அரைக்கும் போது யூஸ் பண்ண போகிறோம். 8 hours வந்து நல்லா ஊறி இருக்கணும். மினிமம் 8 hours ஊறி இருக்கணும். இப்போ நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போ இதிலேருந்து எப்படி பால் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ராகியை அரைக்கிறதுக்கு முன்னால் தண்ணியை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ராகியை மட்டும் முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஏன்னா முதல்லையே நீங்கள் வெறும் ராகியை மட்டும் அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு சுற்று அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுக்கலாம். நீங்கள் வந்து அரைக்கும்போது நல்ல பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுங்க. அப்போ தான் வந்து நல்ல பால் கிடைக்கும். இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கலாம். அது மேலே வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் துணியில் கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் இதிலேயே போட்டு வடிகட்டிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து பால் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துருங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி பாலை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற ராகியும் மறுபடியும் ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீதி இருக்கிறதையும் போட்டு இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் செகண்ட் டைமும் நல்ல பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸியாக வந்துடுச்சு. இதை மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு மறுபடியும் அரைச்சி இதே மாதிரி பால் எடுத்துக்கலாம். தேர்ட் டைமையும் நம்ம வந்து பாலை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரெடியான பால் கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி இப்போ இதை காய வைக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி கொடுக்கும்போது அது சுகாதார முறையில் தான் கொடுக்கணும். ஏன்னா பாத்திரம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அந்த மாதிரி சுத்தமான பாத்திரத்தில் தான் நம்ம ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டேன். அதில் இந்த பாலை ஊற்றி கொதிக்க வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கலாம். நம்ம வந்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கை விடாமல் கிளறணும். ஏன்னா நம்ம கை கொஞ்ச நேரம் கிளறாமல் இருந்துட்டோன்னா அடி கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் குழந்தைக்கு நம்ம கொடுக்கவே முடியாது. அதனால் நம்ம கஞ்சி காற்றும் போது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி. இப்போ அடுப்பில் வச்சாச்சு. கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது செய்கிறதுக்கு 10 to 15 minutes வரைக்கும் ஆகும். கஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்படியே அடிக்கடி கிளறிட்டே இருக்கலாம். அப்போ தான் கட்டி ஆகாது. இப்படியே நம்ம கிளறினா ஒரு 10 minutesலேயே கஞ்சி ரெடி ஆயிரும். கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இதுக்கு மேலே கிளறினா ரொம்ப கெட்டியாயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவே ஆறுச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இறக்கி வச்சு ஆறினோடனே நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் குழந்தையோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருந்த பனங்கல்கண்டு, இல்லைன்னா கருப்பட்டி, வெல்லம், அப்படி இல்லைன்னா பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டும் நம்ம கொடுக்கலாம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கஞ்சியை. குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த கஞ்சியை விரும்பி குடிப்பாங்க. ஆரோக்கியமான இந்த கஞ்சியை நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.